நடிகை கஸ்தூரி நிறைய அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க. ஆனா இப்போ ஜாதியை குறித்து பேசுனது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. அது என்ன கோட்டா ஜாதின்னு ஒரு ஜாதியை ரொம்ப இழிவுபடுத்தும் வகையில பேசியிருக்கிறது நீங்க ஏற்கனவே இதற்கு எதிரானவர். இதை எப்படி பாக்குறீங்க? பேரை சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமானவ, கருவ ரொம்ப அசிங்க பிடிச்ச பொம்பளை தம்பி அவன். பெண்ணிலேயே அருகதையற்ற பெண் அவன். வீட்டுக்குள்ள வரதில்லப்பா, எப்பயாவது நைட்டு வருவாங்க, அது நைட்டு வரப்ப தூக்கி வந்து போட்டு போவாங்க. வரப்ப போதையில தூக்கி போட்டு போவாங்களாம் அவளை. இவ பேசுறா பாருங்க, ஒரு சமூகத்துக்கு வரிஞ்சு கட்டின்னு வரா பாருங்க, அந்த சமூகத்துக்கும் 16% இருக்குது. அது இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அப்ப அவங்களும் கொலைகாரனுங்களா? இந்த கோட்டால இருக்கிறவங்க உழைப்பாளர்கள் மாதிரி நடிகை கஸ்தூரிக்கு ஏதாவது ஒரு உழைக்கிறதுக்கு தெரியுமா? வேர்வை சிந்தத்துக்கு தெரியுமா? அவ மூஞ்சில ஏதாவது ஒரு சொட்டு வேர்வை அவ பாத்திருப்பாளா? என் ஸ்டேட்டஸ் என்ன, கஸ்தூரி ஸ்டேட்டஸ் என்ன? நான் 17 வயசுல இருந்து கருப்பு துணி அணிஞ்சு நான் இந்த மண் உரிமைக்காக, இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி சிறைக்கு போற ஒரு போராளிங்க. எங்க கோட்டால இருக்கவங்க கொலைகார ஜாதிங்கன்னு சொல்லிட்டா அவளுக்கு பிஜேபியில சீட்டு கொடுத்துருவாங்களா? பெண்ணிலேயே அருகதையற்ற பெண் அவ. தேவதாசி முறை வேணும்னு சொல்றவ இவெல்லாம் தேவதாசியாவே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவளை பத்தி ஒரு குடும்ப பெண் நாங்களா பேசக்கூடாது, பொது வாழ்க்கையில நாங்களா பேசவே கூடாது. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த, உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. கஸ்தூரி அவர்கள் நடிகை கஸ்தூரி நிறைய அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க. ஆனா இப்போ ஜாதியை குறித்து பேசுனது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. அது என்ன கோட்டா ஜாதின்னு ஒரு ஜாதியை ரொம்ப இழிவுபடுத்தும் வகையில பேசியிருக்கிறது நீங்க ஏற்கனவே இதற்கு எதிரானவர். இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய அந்த பேச்சுக்கே நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே அவங்கள சாதி ரீதியா கோட்டா இருக்கிறவங்க எல்லாம் கொலைகாரங்க என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த வார்த்தையே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம எல்லாம் கோட்டால தானே இருக்கோம். நான் இருக்கேன். இல்ல எனக்கு வெக்கமே கிடையாது, நான் சொல்லிடுவேன். கோட்டால இருக்கிறவங்க எல்லாம் கொலைகாரனுங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம கோட்டால இருக்கிறவங்க எல்லாரும் போறீங்க. அது ஏன் ஒரு கோட்டா? அவ சொன்னது இல்ல இல்ல ஒரு கேவலப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. இடஒதுக்கீடுக்கா, அதாவது இடஒதுக்கீடுக்காக நம்ம போராடி பெற்றது, அது நமக்கு பெருமைதான். பெருமை இல்லாமலாம் சொல்ல முடியாது. அது எங்களுடைய வாழ்வாதாரம். அதன் மூலியமா தான் இன்னைக்கு அந்த கோட்டா மூலியமா தான், அந்த இடஒதுக்கீடின் மூலியமா தான் எங்க பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு படிச்சு கல்வி அறிவு பெற்று மருத்துவத்துறையில, வழக்கறிஞர் துறையில, எல்லா துறையிலுமே இன்னைக்கு உயர் பதவியில இருக்கிறதுக்கு காரணம் எங்க கொள்ளு தாத்தா, அதாவது எங்களுடைய மாமனார் வழி வந்தவர் முத்தையா முதலியார் தான். இது 1927ல சென்னை மாகாணமா ஒரு 4 ஸ்டேட் உள்ளதுதான் சென்னை மாகாணம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இது 4 ஸ்டேட் சேர்ந்ததுதான் சென்னை மாகாணமா இருந்து. அப்ப 1927 நினைக்கிறேன், 27ல இருந்து 30 வரைக்கும் ஏ சுப்பராயன் ஒருத்தர் சுயேட்சையா ஜெயிச்சு அதுல நம்ம சுப்பையா முத்தையா முதலியார்ன்றவர் தான் அரசாணையா இருந்தது. அந்த இடஒதுக்கீடு அரசாணையா இருந்ததை இவங்க சட்டமா ஏற்றுறாங்க. அப்ப அந்த முத்தையா முதலியார் சட்டமா ஏற்றுறப்ப இவ பேசுறா பாருங்க, ஒரு சமூகத்துக்கு வரிஞ்சு கட்டின்னு வரா பாருங்க, அந்த சமூகத்துக்கும் 16% இருக்குது. அது இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அப்ப அவங்களும் கொலைகாரனுங்களா? அவ கேக்குறா, போன ஏதோ ஒரு இதுல கூட பார்த்தா அவளை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பிராமணருங்க எல்லாம் கொலை பண்றாங்களான்னு கேக்குறா. இப்ப நம்ம அவங்கள குறித்து நம்ம பேச முடியுமா? ஏன்னா நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பிராமணர்களை எங்க கூட பழகுறாங்க. ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப பெருந்தன்மையானவங்க. இப்பவும் நம்மள மதிச்சு நம்ம தமிழர்கிட்ட இருந்து பழகுறாங்க. இவ அவங்கள கொச்சப்படுத்தியும் பேசுறா, கொலை பண்றாங்களா அப்படின்னு பேசுறா. ஆனா கோட்டால இருக்கிறவங்க எல்லாம் கொலைக்காரனுங்கன்னு சொல்றா. அப்ப கோட்டால இருக்கிறவங்க பெரும்பாலும் உழைக்கிறவங்க பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காங்க. அவ பெருமையா தான் பேசுறா. நான் அவங்கள இவ பேசுற மாதிரி நான் இழிவு சொல்லி பிராமணர்களை நான் பேச விரும்பல. அப்ப கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே 80% பேர், 85-90% பேர் உழைப்பாளர்கள். எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சுய தொழில் செய்யறாங்க.
இந்த கோட்டால இருக்கிறவங்க உழைப்பாளர்கள் மாதிரி நடிகை கஸ்தூரிக்கு ஏதாவது ஒரு உழைக்கிறதுக்கு தெரியுமா, வேர்வை சிந்தத்துக்கு தெரியுமா? அவ மூஞ்சில ஏதாவது ஒரு சொட்டு வேர்வை வந்து அவ பாத்திருப்பாளா? பிக் பாஸ்ல அவ எப்படி எல்லாம் வந்து அசிங்கமா நடந்திருப்பான்னு தெரியும். இப்ப நிஜ வாழ்க்கையிலயும் வந்து அவ எப்படி எல்லாம் ஆடை அணிவா, எப்படி எல்லாம் பேசுவா. கேரளாவில கூட ஒரு போட்டோ ஷூட்ல கூட அவ எப்படிலாம் ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிற தம்பிங்களே வந்து வெக்கப்பட்டு குனியணும். அந்த அளவுக்கு அவ வந்து எல்லாத்தையும் காமிச்சு நான் ஆடினா அங்கங்களை காமிச்சு. இவ என்ன எங்களை பத்தி பேசுறது? இதுல வேற இந்த அம்மா வீட்டாண்ட வந்து நான் வேற போராட்டம் வேற வந்து பண்ணலையேன்னு வேற அவ எக்ஸ்தலத்துல வந்து எங்களை பத்தி வேற பேசியிருக்கிறான். இவளை பத்தி விசாரிச்சேன் தம்பி வீட்டாண்ட போயிட்டு போராட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்க தம்பிங்க போய் விசாரிக்கிறப்ப வீடு எங்க அப்படின்னு போய் கேட்டோம். இப்ப நேரா வீட்டாண்ட போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள வரதில்லப்பா, எப்பயாவது நைட்டு வருவாங்க. அது நைட்டு வரப்ப தூக்கி வந்து போட்டு போவாங்க. வரப்ப போதையில வந்து தூக்கி போட்டு போவாங்களாம் அவளை. இவளுக்காக என்னோட தகுதியை இழந்து என்னோட ஸ்டேட்டஸை மீறி அவ வீட்டாண்ட தானே போராட்டம் பண்ணுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன, கஸ்தூரி ஸ்டேட்டஸ்னு. நான் 17 வயசுல இருந்து கருப்பு துணி அணிஞ்சு நான் இந்த மண் உரிமைக்காக இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி சிறைக்கு போற ஒரு போராளி. நான் தமிழ்நாட்டுல பெயர் சொல்லக்கூடிய பெண் அரசியல் கட்சி தலைவர் சொல்லக்கூடிய ஒரே பெண்ணு நான் மட்டும்தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் போராடி கொண்டு. நீ யாரு? அரசியல் விமர்சகர். அது நீ தான் சொல்லிக்கணும். நீங்க தான் தம்பி சொல்லணும். அவ அரசியல் விமர்சகர், அரசியல் விமர்சகர், நடிகை, கவர்ச்சி நடிகை. ஆமா, அவ நடிச்ச ஒரே படம் வந்து சத்யராஜன் நடிச்ச படத்துல ஒண்ணு அமைதிப்படை படத்துல தாயம்மாவா நடிச்சா. அந்த படம் நான் பாத்துருக்கிறேன். அப்பதான் அவளை நான் பாத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப அவளுக்கு மார்க்கெட் போயிடுச்சு, சினிமா துறையில அவளுக்கு மார்க்கெட் போச்சு. இன்னைக்கு அவ வந்து எப்படி சொல்றது, பழைய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அழிவு போன காய்கறி. அவ இன்னைக்கு அந்த அழிவு போன காய்கறியை பதப்படுத்துறதுக்காக இன்னைக்கு வீரலட்சுமி வந்து நிக்கிறாங்க. எங்களை பத்தி பேசினா யாரு பேசினாலும் நாங்க திருப்பி அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது எங்களுடைய கடமை. அது என்னுடைய வேலை, அதான் என்னுடைய அரசியல். கஸ்தூரிக்கு பின்புலத்துல யார் இருப்பா இவ்வளவு தைரியமா பேச? அவளுக்கு வந்து யார் இருப்பாங்க? அவளுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பத்தி பேசினா இந்த சமுதாய மக்கள்லாம் முன்னேறி ஒரு நல்ல ஒரு பதவியிலயோ நல்ல ஒரு அதிகாரத்திலயும் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேங்கு, ஒரு கட்சி, சில கட்சிகள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக எங்களை திட்டுறா, எங்களை பேசுறா. இப்ப எங்களை பத்தி எங்க கோட்டால இருக்கவங்க கொலகார ஜாதிங்கன்னு சொல்லிட்டா அவளுக்கு பிஜேபியில வந்து சீட்டு கொடுத்துருவாங்களா? எம்எல்ஏ சீட்டு 2026ல இல்ல வேற எந்த கட்சியில எல்லாம் கொடுத்துருவாங்களா? நீ பேசின பேச்சுக்கு நீ எங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ மன்னிப்பு கேட்கலன்னா உங்க வீட்டாண்ட வந்து நான் முற்றுகையிட்டு உனக்கு அக்கா பாடம் போட்டுவேன்னு அப்புறம் அதுக்கு அப்ப முற்றுகைன்னு அரேஞ்ச் பண்ணோம். வீட்டு அட்ரஸ்ல கண்டுபிடிச்சி இவ எங்க இருக்கா எதா இருக்கான்னு நாங்க விசாரிச்சு போறதுக்குள்ள இவளோட தகுதி, இவ கருமம் முடிச்சா, இவ வீட்டாண்ட அவளை பத்தி பேசவே கூடாது தம்பி, அவ பேரை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமானவ, கருமம் ரொம்ப அசிங்க பிடிச்ச பொம்பளை தம்பி. அவ பெண்ணிலேயே அருகதையற்ற பெண். அவ தேவதாசி முறை வேணும்னு சொல்றவ. இவெல்லாம் தேவதாசியாவே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை பத்தி ஒரு குடும்ப பெண் நாங்களாம் பேசக்கூடாது, பொது வாழ்க்கையில நாங்களாம் பேசவே கூடாது. இந்த கண்ணகி பிறந்த மண்ணிலேயே அவளை வாழறதுக்கு அருகதி இல்லாத ஒரு பெண் கூட சொல்லக்கூடாது அவள். அதனாலதான் அவள் ஹைதராபாத்ல போய் உட்காந்துக்கிறான். இப்ப மீண்டும் சவுக்கு சங்கருக்கு வருவோம் மேடம். இப்ப சிறையில அவரை வந்து தாக்கி இருக்காங்க, அவர் வந்து சிறை காவலர்கள் அடிச்சிருக்காங்கன்னு அவருடைய வக்கீல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கர் என்ன பாத்ரூம்ல வழக்கு வந்துட்டு இருப்பாரு, எல்லாம் கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா சிறையில இருக்கக்கூடிய டாய்லெட், பாத்ரூம்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நான் சிறை வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதனால வந்து ஃபுல்லா டைல்ஸ் தான் இருக்கும் உள்ள. சும்மா ஒரு டிராப் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணிக்கு அது எப்படி அடிக்கடி சிறைக்கு செல்லக்கூடிய சிறைவாசிகள் பாத்ரூம்ல வழக்கி விடுறாங்க? வேற இடத்துல அதான் சொல்றேன்னு, அதான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா நான் சிறை வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். டைல்ஸ் போட்டிருப்பாங்க, அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நீங்க வந்து ஸ்லிப்பர் இல்லாம நீங்க உள்ள நடந்தீங்கன்னா அட்டன் டைம் வழுக்கி விழுந்து இடுப்பு உடைஞ்சிடும் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு எழுந்துக்கும் போது கால் உடையும். கால் உடைஞ்சோன்னா நம்ம ஊன்றதுக்கு 2 கை இருக்கும், அப்புறம் கை உடையும். அப்படிதான் அவருக்கு உடஞ்சிருக்கும்னு தான் எனக்கு 100%. சிறையில இருந்து திரும்பி வெளியே வந்து மீண்டும் ஜொலிப்பாரா? ஜொலிப்பாரு தான், நல்லா ஜொலிப்பாரு. என்ன மேடம் சொல்றீங்க? அவன் சவுக்கு மீடியா வந்து ரொம்ப ஜொலிக்கும். இவர் பேசுற கருத்துக்கள்லாம் வந்து நல்ல பெண்களுக்கு ஆதரவான கருத்துக்கள். அதனால பெண்கள் வந்து இவர் ரொம்ப ஆதரிப்பாங்க. வெளியே வந்த உடனே கஸ்டடி இங்க சென்னைக்கு தான் கூப்பிட்டு வராங்க, வந்த உடனே பார்ப்போம். அவரு சவுக்கு சங்கருக்கு இப்போ வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அவரை வெளியே கொண்டு வரணும், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அநீதியை தட்டி கேட்கணும். அவருடைய வக்கீல் வந்து
கோபாலகிருஷ்ணன் போராடி கொண்டிருக்கார். இவர் ஏற்கனவே அதிமுக வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டு இப்போ வந்து போயிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க மேடம்? அவர் அதிமுக மேல வைக்கக்கூடிய அதிமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏற்கனவே நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லும் போது அதிமுக வழக்கறிஞர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆஜராகும் போது அதை வந்து உறுதிப்படுத்துதா அப்படின்ற ஒரு இல்ல. இப்ப வந்து வழக்க வந்து அவருக்கு எல்லாமே பண்றது எல்லாமே அதிமுக பிஜேபி தான். இப்ப வழக்கறிஞர்கள் கூட இவங்க தான் செட் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அந்த வழக்கோட செலவுகள் எல்லாமே இப்ப வந்து ஏன்னா ஏடிஎம்கே தான் பார்க்கும், இல்ல பிஜேபி பார்க்கும். அதனால சீக்கிரமா அவர் சிறையில இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்ததா சவுக்கு சங்கர் சொல்லி இருந்தாருல, அத குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேடம்? இல்ல, அது அவர் சந்திச்சுதான் எந்த ஒரு புகைப்படமும் வெளியே வரலையே. சந்திச்சுதான் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அவன் தான் போதையில பேசுறான்னு சொல்றோம். நம்ம போதையில பேசுறவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில நம்ம வந்து பேச முடியுமா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கணும். நான் ரெக்கார்டு இருந்தா தான் எதையும் பேசுவேன், ரெக்கார்டு இல்லாம எதையும் பேச மாட்டேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி சாப்பிட விடாம என்ன கேள்வி கேட்டு சொல்லுங்க. ரொம்ப மிகவும் நன்றி மேடம். தேங்க்யூ.